ஹாய், இன்னைக்கு நம்ம மல்டிபிள் சட்னி எப்படின்னு பார்க்கலாமா? சாஃப்டான இட்லிக்கு நம்ம சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? அதுக்கு தேவையானது ஆனியன், க்ரீன் சில்லி, டொமேட்டோ, கோகோனட், கார்லிக் அண்ட் டர்மரிக். ஃபஸ்ட்டு நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கிட்டு நம்ம கடாய் வச்சுட்டு, உங்களுக்கு நான் இன்றைக்கி கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஆயில் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கடலெண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றி நம்ம கருப்புளுந்து யூஸ் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் நான் கருப்புளுந்து போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் மணம் வர்ற மாதிரி வறுத்துக்கணும். அதோட கொஞ்சம் க்ரீன் சில்லி, அதோட நம்ம கார்லிக்கு, டொமேட்டோ, ஆனியன் எல்லாத்தையும் போட்டு லோ ஃப்ளேம்லேயே இந்த ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணணும். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தா சீக்கிரம் ஆனியன் வதங்கிடும். இது சின்ன டிப்ஸ் தான். இது அதோட சேர்த்து புளி, தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கணும். பச்சை வாடை எல்லாம் நல்லா வதக்கிக்கிட்டு அதோட தேங்காய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு தேங்காயோட ஒரு கலர் கொஞ்சம் மாறும். அப்போதைக்கு கொஞ்சோண்டு நான் பீனட் சேர்த்துருக்கேன். இது சட்னிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்குலாம் இந்த சட்னி ரொம்பவே பிடிக்கும். அதெல்லாம் நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி நீங்கள் மாற்றிக்கலாம், கடாயில் மாற்றிக்கலாம். எங்கள் வீட்டில் தாளிக்க பிடிக்காது, அதனால் நாங்கள் தாளிக்கலை. நீங்களும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சட்னி நல்லா செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீ வேறு வீடியோவில் பார்க்கலாம்.